இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஒரு சின்ன படித்த ஒரு பகிர்வை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தொழிலதிபர் இருந்தாராம். அவரிடத்துல ஒரு பாஸ்டர் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் குறித்து பல காரியங்கள் அவரிடத்துல சொல்லியிருந்தாராம். அவர் ரொம்ப அதை ஆர்வமாக கேட்பாராம், ரொம்ப தாகத்தோடு கேட்பாராம். ஆனால் வாங்க எங்களோடு கூட சபைக்கு ஆராதிங்க, எங்களோடு கொண்டு வேதத்தை தியானிங்க அப்படின்னு சொல்லும்போது மாத்திரம் அவர் நான் அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் இந்த பாஸ்டர் அவர் இடத்துல கேட்ட ஒரு காரியம், ஏன் நீங்கள் சபைக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஆராதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது நான் ஒரு அதிபர் பாஸ்டர், நான் நிறைய என்னுடைய வியாபாரங்களுக்காக பொய் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இன்னும் ஒரு 6 வருடங்கள் எனக்கு ஒரு கால அளவு கொடுத்தீங்கன்னா நான் சம்பாதிக்க வேண்டிய பொருட்களை சம்பாதித்து விட்டு அதற்கு மேலாக நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் அப்போ சபைக்கு நான் கலந்து கொள்ளுகிறேன்றதை அவர் தெரிவித்தாராம். அப்போ இந்த பாஸ்டர் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் இதெல்லாம் நான் முடித்துட்டு பாவம் செய்யாமல் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒருவராலும் அப்படி இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்துல சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் உங்களை விட்டு விலகி போகும். நீங்கள் பொய் சொல்கிறத நிறுத்துவீங்க. பொருள் மீது இல்லை செல்வத்தின் மீது உங்களுக்கு மேலே இருக்கிற கண்ணோட்டம் மாறும். எப்படி அதை ஆண்டவர் செயல்படுத்துகிறார் என்பதை உங்களுக்கு கண்ணோட்டம் மாறும். ஆகையால் அந்த பிரசங்கங்களை கேட்க கேட்க தான் நீங்கள் மாறுவீங்க அப்படின்றத தெரிவித்தாராம். அதற்கு பிறகாக அந்த தொழிலதிபர் சபைக்கு வர ஆரம்பித்து அவர் ரட்சிக்கப்பட்டாராம். இன்றைய தினத்திலும் இப்படிப்பட்ட சில நினைவுகள், ஆலோசனைகள் மனிதர்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக, இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது. அதாவது நான் ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்கிறேன் இப்படின்னு சில கண்ணோட்டங்கள் உண்டு. ஆனால் உண்மையாக என்னென்னா, ஆண்டவருடைய வழிகளை ஒரு மனிதனாலும் கிரகிக்க முடியாது, ஒருவனாலும் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மளை சிருஷ்டித்த தேவன். நம்மை அர்ப்பணிப்பதை தவிர்த்து நம்மிடத்தில் வேறு எந்த ஒரு காரியத்தை நம்மளால் கொடுக்க முடியாது. ஆண்டவரிடத்தில் கேள்விகளும் கேட்க முடியாது. இன்றைய தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தால் ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் தேவனுடைய வழிகள் அல்ல. நீங்கள் நினைக்கிற பிரகாரம் தேவனை அந்த சின்ன வட்டத்துக்குள்ளாக நீங்கள் ஆண்டவரை அடக்கி வைக்க முடியாது. அவருடைய திட்டங்களும் அவருடைய வழிகளும் நம்மளுடைய சிந்தைக்கு தாண்டினதாக தான் இருக்குது. ஆகையால் அர்ப்பணிங்கள், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.